கேஎல் என்ஜாய் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்டு இருக்குது. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நேற்று நம்ம வீடியோ போடல, முந்தா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லி போட்டிருந்தோம். என்னென்னா, நமக்கு ஒரு 20க்கு ஏபி 19, அதேமாதிரி ஏசி 20க்கு நமக்கு ஓசியில் ஒரு 19 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி தான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 199 அப்படின்ற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தோம். அன்றைக்கி கரெக்டாக நல்லா நோட் பண்ணுங்கள். நல்ல பேட்டர்ன் நமக்கு, ஏன்னா ஏசியில் 89க்கு கரெக்டாக ஒரு 90 முடிச்சிருந்தான். கண்டிப்பாக இந்த 29க்கும் ஒரு 19, ஏபி 20க்கும் ஒரு 19 தான் கண்டிப்பாக அடிப்பா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஏபி 19 விழுந்துருந்தால் நீங்கள் ஓப்பனில் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ், ஓகேங்களா? நம்ம வந்து 20க்கு 19 கொடுத்தோம். அவன் 20க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா 69 அப்படின்னு சொல்லி கேமாக நீங்கள் முடிச்சிருப்போம், ஓகேங்களா? 20க்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 69 அப்படின்னு. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து 19 தான் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தோம், ஓகேங்களா? அதே போல் இன்றைக்கான ஒரு கெஸ்ஸிங்கை ஒன்று பார்ப்போம். ஒரு நல்ல நம்பர், நல்ல பேட்டர்ன். திரும்ப சொல்கிறேன், கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா ட்ரை பண்ணிக்கோங்க. அன்றைக்கி அந்த 173 போகிற மாதிரி போடாதீங்க. ஏன்னா தயவுசெய்து அவ்வளோ டிக்கெட்லாம் போட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. ஏன்னா ஓப்பனில் ஒரு நம்பர் கொடுக்குறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா சாதாரணமாக அந்த ஒரு நம்பர் நம்ம சாதாரணமாக கொடுக்குறோம், அது எவ்வளோ ப்ளே ஆகுதுன்றது ஒரு சில விஷயத்தை நான் கண்கூடியே பார்க்குறேன். அதான் வின்னிங் வந்தால் கூட மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு சில யோசிச்சு போட வேண்டியதாக இருக்குது நம்பர், ஓகேங்களா? வராது, பட் ஒரு வேளை வந்தது அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஓகேங்களா? சரி, எனிவே இன்றைக்கான ஒரு கெஸ்ஸிங்கை ஒன்று பார்த்துரும். கரெக்டாக ஒரு 2-3 விஷயத்தில் இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே ஆடிருந்தான். இப்போ கரெக்டாக இந்த டேட்டுக்கு, ஏன்னா ஒரு கேம் அடிக்கிறான் அப்படின்னாலே அந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வந்து கேமில் அடிச்சிருவான். நான் நிறையா டைம் சொல்லிக்கிறேன். கரெக்டாக தொடர்ந்து இந்த 3 மாதம் ரிசல்ட்டை மட்டும் நல்லா பாருங்கள். பிசி 12 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான், ஓகேங்களா? பிசி 12, அந்த 12க்கு கரெக்டாக ஃபுல் ஆப்போசிட் வச்சு கரெக்டாக ஒரு மாதம் விட்டு 67 அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். நல்லா பாருங்கள், பிசி 12 கரெக்டாக ஒரு மாதம் விட்டு பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 67. இப்போ நடுவில் பாருங்கள், பிசி 59 அப்படின்னு நிற்கிது. இந்த 59க்கு அப்போ ஃபுல் ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா 04, ஓகேங்களா? இங்கே எப்படி 1க்கு 6, 2க்கு 7 அடிச்ச மாதிரி இங்கே 5க்கு 9, அப்போ 5க்கு 0, 9க்கு 4 அப்படின்னு வருதுலாம். இன்றைக்கி கேமில் பிசி 04 வரத்துக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மேக்ஸிமம் கேமில் ஒரு 40 வந்தாலே ஒரு 90 வரும். ஒரு 90 வந்தாலே ஒரு 04, 09 கேமில் ஆடுக்கும். நீங்கள் கேமில் எங்கே வேணால் எடுத்து பாருங்கள், மேக்ஸிமம் 40லாம் எங்கே இருக்குதோ அங்கே கம்பல்சரி கேமில் ஒரு 90 அடிச்சிருப்பான், ஓகேங்களா? ஒரு 90 கம்பல்சரி மேக்ஸிமம் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 60-70% கேமில் இருக்கும், ஓகேங்களா? அதேமாரி தான் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 40 கேமில் அடிச்சிருந்தான், ஒரு 90 கேமில் அடிச்சிருந்தான். இப்போ இந்த 90க்கு கண்டிப்பாக ஒரு 04 கேமில் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது, ஓகேங்களா? இப்போ பிசி 04 அப்படின்னு வருது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். பிசி 04 அப்படின்னு வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பாருங்கள், லாஸ்ட் டைமாக ஒரு ஏபி 96ன்னு வச்சுருந்தான். நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த 96 அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 70 காமனாகவே கேமில் தொடர்ந்து ஆடிட்டே வரான். எனக்கு தெரிஞ்சு போன மாதம் 70 ஆகஸ்ட் மாதம் 70, ஏபி 70 இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 70, என்ன 70, 760. இது ஜூன், ஜூலை. அடுத்து ஜூன்லேயும் ஒரு 70 இருக்கும். வரைங்க, ஜூனில் ஒரு இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு ஜூன்லேயும் ஒரு 70, மேலே 75, 2 மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 70 அப்படின்ற நம்பர் கேமில் ஆடிட்டே வரான். இந்த 70லாம் அடிக்கும்போது என்னெல்லாம் பண்ணுறான்னு பாருங்கள். நான் சொல்லிக் கொடுக்குற ரூட்டு தான் இப்போ ரெகுலராகவே. இங்கே பாருங்கள், இந்த 69 நான் நேற்று சொல்லியிருந்தேன்ல, இந்த 29க்கு ஒரு 19 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அங்கே 69 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருந்தான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 96ன்னு அது கீழே அடிச்சிருக்கான், ஓகேங்களா? 96. இப்போ இந்த 70ன்னு அடிக்கும்போது என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள், ஏபி 69, அந்த 69க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி அப்படியே 70ன்னு அடிச்சிருப்பான், ஓகேங்களா? ஏபி 69க்கு ஒரு நம்பர் அப்படியே ப்ளஸ் பண்ணி 70ன்னு அடிச்சிருப்பான். அந்த 29க்கு தான் நீங்கள் நம்ம 19 அப்படின்னு கொடுத்தோம், ஓகேங்களா? அடுத்து இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருப்பான்னு பண்ணால், ஏபியில் 96ன்னு அடிச்சிருப்பான். 69 96. இப்போ 96 ப்ளஸ் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணாலும் 69 அங்கேயும் பார்த்தீங்கன்னா 70 அப்படின்னு சொல்லி ஏபியில் முடிச்சிருப்பான். இப்போ என்னோடய கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி இந்த 96க்கு மறுபடியும் ஏபியில் 70 அப்படின்ற நம்பரே வரல. ஏன்னா அந்த 69ன்னு வச்சுங்க, இல்லை ஒருவேளை பிசியில் 70 அடிக்கிறானான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா பிசி ஆல்ரெடி நமக்கு ஒரு 70 அப்படின்ற நம்பரை முடிச்சுட்டான் கேமில். ஒருவேளை 07 ஏதாவது வருமானு கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே எப்படி இங்கே 69க்கு 70ன்னு அடிச்சானோ, இங்கே எப்படி 96க்கு
96க்கு 70 அடிச்சானோ அதேமாதிரி ஒருவேளை இந்த 69க்கு 70 அடிக்காமல், ஏன்னா 70 ஆல்ரெடி அடிச்சிட்டான், பிசியில் ஒருவேளை 07 அப்படின்ற நம்பர் கூட ஏதாவது வந்துட போகுது, அதையும் பார்த்துக்கோங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் ஏபி 70 அப்படின்ற நம்பர் தான் கொடுக்க போகிறீங்க. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி பிசியில் ஒரு 04 அப்படின்ற நம்பர் கேமில் வந்துடுச்சு. ஓகேங்களா, ஆல்ரெடி கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிசி 04 நம்ம பேட்டர்ன் எடுத்தாச்சு. 12க்கு ஒரு 67 அடிக்கும்போது 59க்கு கண்டிப்பாக 04ன்னு வரணும். அப்போ 04ன்னு வருதுன்னா கண்டிப்பாக இப்போ என்னோடய ரூட்டு கரெக்டாக இருந்தது அப்படின்னா, என்னோடய ரூட்டு கரெக்டாக இருந்ததுன்னா அந்த 96க்கு எப்படி 70 அடிச்சானோ அதேமாரி ஏபியில் 96க்கு இன்றைக்கி ஏபி 70 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவும் இருக்குது. இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி பிசியில் இந்த மாதம் ஒரு 70 அடிச்சான், ஏபியில் ஒரு 70 அடிச்சிட்டான். கண்டிப்பாக ஏபியில் அந்த ஏசியில் ஒரு 70 அடிச்சிட்டான், ஏபியில் ஒரு 70 வந்தே ஆகணும். ஓகேங்களா, அப்படி வருது அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர்னா 704 அப்படின்ற நம்பர் வரும். ஆல்ரெடி இந்த மாதம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 740 கேமில் முடிச்சிட்டான். ஏன் அது மாதிரி ரிப்பீட் வராதுன்னு நம்ம சொல்லவே முடியதில்லை. 228 ஆல்ரெடி இந்த மாதம் தான் முடிச்சிருந்தான், அதே நமக்கு 282ன்னு சொல்லிட்டு கேமில் ஆனான். ஓகேங்களா, அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன மாதத்தில் இந்த ஒரு 70க்கு நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பிசியில் ஒரு 20ன்னு அடிச்சிருந்தான். ஓகேங்களா, அதேமாரி ஏசி 70க்கு ஒரு ஏசி 20ன்னு அடிச்சிருந்தான். இந்த ஏபி 20க்கு கண்டிப்பாக ஏபியில் ஒரு 70. ஏன்னா எப்பயுமே ஒரு ஆப்போசிட் கேம் அடிக்கிறான் அப்படின்னா அது கேமில் அவ்வளோ தெளிவாகவே முடியும். அதனால தான் சொல்கிறேன், 700 இங்கே 706 70 வச்சு இங்கே ஒரு 702, அடுத்து இங்கே ஒரு 709. இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 704. ஓகேங்களா, அதிகபட்சமாக என்னோடய கெஸிங் கரெக்டாக இருந்தது அப்படின்னா இந்த 704 அப்படின்ற நம்பரே அச்சோ நீ வாட்டமாக வந்து நின்றுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த நம்பர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன், இருங்க ஒரே நிமிஷம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது பார்க்குறேன். 1 2 ஒரு 1 2 3 4 பிசி சி டாடா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 704 தரமான செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் வந்தது அப்படின்னா. அப்படியே சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்கள்கிட்ட? உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இந்த 290 லாஸ்ட் டைமாக வின்னிங் அடிச்சான்ல, இதுக்கு என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 29 இங்கே நல்லா பாருங்கள், பிசியில் ஒரு 29 அடிச்சிருப்பான். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஒரு 29, ஏபி 29 கேம் முடிச்சானா. இப்போ அந்த 20 அதேமாரி பாருங்கள், இங்கே ஏசி 20 அடிச்சிருந்தானா, அடுத்து வந்து இந்த 20 ஏபி 20 அடிச்சிருந்தானா, பிசி 20. ஒரு நம்பர் அதில் காமனான நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா 2. ஓகேங்களா, ஒரு பிசி 29, ஏசி 29, ஏபி 29, பிசி 20, ஏபி 20, ஏசி 20 டோட்டலாக சேர்த்து 290ன்னு ஒரு செக் வச்சுட்டான். ஓகேங்களா, டேரக்ட் நம்பர். இதெல்லாம் வந்து ஒரு க்ளீனான ஷார்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 376 அடிச்சிருப்பான் சம்திங். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அப்படியே தூக்கிறா வரையும். 76 இங்கே நல்லா பாருங்கள், 766. இப்போ ஏபியில் 76, ஏசி 76. இதுக்கு கேமில் ஒரு பிசி 76 அப்படின்ற நம்பர் அடிக்கணும். ஓகே, கேம் முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், இங்கே 337 அடிச்சிக்கிறானா. இப்போ பிசி 37, ஏசி 37. ஓகே, அப்போ ஏபியில் ஒரு 37ன்னு அடிக்கணும். ஓகே, இப்போ ஏபி 37, பிசி 76. அப்போ ஒரே ஷார்ட்டாக வருது அப்படின்னா 376ன்னு சொல்லி கரெக்டாக கேமை இங்கே முடிச்சிருப்பான். ஓகேங்களா, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 167 போன மாதம் முடிச்சிருப்பான் பாருங்கள். 17 இங்கே இதுவும் கரெக்டாக முடிச்சிருப்பான். 16 71ன்னு சொல்லிட்டு இந்த 167 அதேமாதிரி கரெக்டாக கேமை முடிச்சிருப்பான். இப்போ பாருங்கள், நான் உங்கள்கிட்ட வீடியோ போடும்போதே சொல்கிறேன், இந்த இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசி 04 எடுத்துட்டோம், ஏபி 70 எடுத்துட்டோம், 704 வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே நல்லா பாருங்கள், பிசி 70. இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா, இதனோட காமனான நம்பரை தான் எடுத்து கேமில் ஆடுவோம். இப்போ அங்கே நான் சொன்ன மாதிரி 2 4 29 20, இங்கே 76 37. அப்போ 7 காமன். இப்போ அதேமாதிரி பாருங்கள், பிசி 70, ஒரு ஏசி 70, ஒரு ஏபி 70. இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கணும், பிசி 70 அடிச்சிட்டான், ஏசி 70 அடிச்சிட்டான், ஒரு ஏபி இன்றைக்கி நமக்கு ஒரு 70 அப்படின்ற நம்பர் வரணும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இந்த 7 வச்சு காமனாகவே ஒரு பிசி 74 இந்த மாதம் அடிச்சிட்டான், ஒரு ஏபி 74 முடிச்சிட்டான், ஒரு ஏசி 74 அப்படின்னு வருது அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்ஃபெக்டான நம்பர் 704 அப்படின்ற நம்பர். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்தில் இந்த கெஸ்ஸிங் எடுக்கும்போது ஏனோ தானோ அப்படி இப்படின்னு இருந்தாலும் ஏன்னா 740 எங்கடா வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த பிசி கரெக்டாக பாருங்கள், ஏபி 70, பிசி 70, ஏசி 70, ஏபி 70, பிசி 74, ஏபி 74, ஏசி 74. இப்போ ஏபி 70 ஏபியில் வச்சுருங்க, ஏசி 74, ஏசி 74 வச்சுட்டா 704. டோட்டலாக ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக இது வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்னை மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 வாட்டியோ கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா கேமில் திரும்ப அடிக்கிறான். இப்படி திரும்ப இந்த கேமை அடிச்சிட்டே இருக்கிறான். அதனால தான் சொல்கிறேன், 704 அப்படின்ற நம்பர் தரமான நம்பரு. நல்லா புரிஞ்சுக்கணும். பிசி 74, ஏபி 74, ஏசி 74,
பிசி 70, ஏசி 70, ஏபி 70. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஏபி 70, ஏசி 74. இது ஏபி, இது ஏசி. அப்போ ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் 704. 96, 70 ஏபியில் கரெக்டாக வருது. 12க்கு 67, 59க்கு 04. பிசி 04ம் கரெக்டாக வருது. என்னன்னு பார்த்துக்கோங்க. ஏபிபிசி உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டைரெக்டாக ஒரு 704ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை போட்டு கம்முன்னு இருந்துருங்க. ஓகேங்களா? திரும்ப சொல்கிறேன், 704 என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நம்பர். ஏன்னா பிசி 04க்கு இந்த ஏபி 70 வரும் அப்படின்ற ஒரு 704 அப்படி கொடுக்கலான்னு பார்த்தேன். சரி, அப்புறம் பிசி 70, ஏசி 70, ஏபி 70 அதையும் பார்த்தேன். அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதேமாதிரி நமக்கு வீக்லியில் நம்ம டெய்லியிலே பாருங்கள் கரெக்டாக ஆடி இருந்தால் பாருங்கள். ஒரு 20 பிசி 20க்கு பிசியில் ஒரு 70 ஆப்போசிட், ஏசி 20க்கு ஒரு ஏசியில் 70, இன்னும் ஒரு ஏபி 20 வச்சுட்டா ஏபியில் ஒரு 20. இதுவும் கரெக்டாகவே நிற்கிது. ஓகேங்களா? எல்லா பக்கமும் நம்பர் கரெக்டாக சூஸ் ஆகுது. எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி பார்த்து தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.